அருணாவை 10 வருடங்களாக எனக்கு தெரியும். அதாவது அப்பா இறந்து போன தினத்திலிருந்து. ராத்திரி தூங்க போகும்போது அப்பா அம்மாவுடன் பேசி கொண்டிருந்தார். காலையில் எழுந்து பார்க்கும்போது உத்தரத்தில் தொங்கிக் கொண்டிருந்தார். அருணாதான் அதை முதலில் பார்த்தாள். அப்போது அவளுக்கு வயது 8 தான் இருக்கும். அவளுடைய போராட்டங்கள் அன்றுதான் ஆரம்பித்தது. அப்பாவிற்கும் அண்ணாவிற்கும் எப்போதும் சண்டை. யாருடைய கட்சி சரியென்று இப்போதும் தீர்மானமாக சொல்வதற்கு இல்லை. அண்ணா சிகரெட் பிடிப்பான். காலை 7 மணி, பகல் 1:30 மணி, மாலை 3 மணி என்று சொல்லி வைத்த மாதிரி தெருமுனைக்கு சென்று திரும்புவான். திரும்பி வரும்போது அவனிடமிருந்து ஒரு வினோத வாசனை வரும். என்னடா இது, புகையிலை நாத்தம் என்பார் அப்பா. பதிலிராது. சிகரெட் பிடிப்பதை தாங்கிக் கொள்ள முடியாத அப்பாவினால் காதலை எப்படி தாங்கிக் கொள்ள இயலும்? அண்ணாவின் காதல் கடிதத்தை பத்மாவின் அப்பா எடுத்து கொண்டு வந்து முகத்தில் வீசிய போது அவசியமில்லாமல் அப்பா குன்றி போனார். வீட்டிற்குள் நுழையாதே என்று அண்ணாவை பார்த்து உருமினார். அண்ணா கெஞ்சுவான் என்று நினைத்தார் போலும். அவன் வாசல் நிலையிலேயே நின்று அவரை வைத்த கண் வாங்காமல் 1/2 நிமிடம் பார்த்தான். பின்பு விடுவிடுவென்று உள்ளே நடந்தான். தன் ஆணை தன் கண் முன்னாலேயே பொடி பொடியாக நொறுங்குவதை அப்பா உணர்ந்தார். அதிர்ச்சியோடு அவன் பின்னாடிலேயே ஓடி பிடரியில் அறைந்தார். அவன் திடுக்கிட்டு திரும்பிய போது முகத்திலும் 2-3 அடிகள் விழுந்தது. தற்காப்பு என்று நினைத்து செய்தானோ அல்லது கோபம்தானோ, அண்ணா அப்பாவை ஓர் அறை விட்டான். பெட்டியை எடுத்துக்கொண்டு வெளியே நடந்தான். அன்றைக்கு ராத்திரி அப்பா கயிற்றை மாற்றிக்கொண்டார். அப்பாவின் சாவிற்கு அண்ணா வரவில்லை. பத்மாவை இழுத்து கொண்டு போயிருப்பானோ என்று ஊர் முழுக்க சந்தேகம். உறவுக்கார பெரிய மனிதர்கள் பத்மாவின் வீட்டிற்கு செல்ல தயங்கினார்கள். முகத்தில் கடிதத்தை வீசிய பத்மாவின் அப்பா யார் எவர் என்று பாராமல் தணலை வாரி கொட்டுவார் என்று எல்லோருக்கும் பயம். கட்டாயம் பத்மா வீட்டை விட்டு போயிருப்பார். அப்படி போயிருந்தால் ஒரு புயல் நிச்சயம் என்று எல்லோரும் பயந்தார்கள். அருணா, வாருங்கள் மாமா என்று என்னை அழைத்து கொண்டு பத்மாவின் வீட்டிற்கு போனாள். வாசற்படியில் நின்று குரல் கொடுத்தான். குரல் கேட்டு கதவை திறந்தது பத்மாதான். அருணாவின் இந்த தீரத்தை நான் பின்னர் அநேகம் தடவைகள் சந்தித்தேன். உறவினர் வீட்டில் ஒண்டிக் கொண்டு அவள் வளர்ந்த வருடங்களில் அவமானப்பட நேர்ந்த போதெல்லாம் கண்ணீர் சிந்தாமல் பல்லை கடித்து கொண்டு துக்கம் முழுங்கிய நேரங்களில் சமையல், நீச்சல், சைக்கிள் 3ம் கற்றுக்கொண்டாள். உலகத்தின் எந்த மூலையில் வேண்டுமானாலும் பிழைத்து கொள்ளலாம் என்று நான் சொன்னதை நம்பி சைக்கிள் கற்றுக்கொண்டதை தெரு பையன்கள் கேலி செய்த போது, வேலைக்கு போய் திரும்பிய பின்னர் இரவு 7 மணிக்கு மேல் டைப்ரைட்டிங் படிக்க போன இடத்தில் இன்ஸ்ட்ரக்டர் தோள் மீது கை வைக்க கால் செருப்பை கழற்றி காண்பித்த போது, அப்படி பற்பல தருணங்களில் அவளின் தீரத்தை சந்தித்தேன். சரியோ தவறோ அந்த வீட்டில் எல்லா முடிவுகளையும் அருணாவே எடுத்தார். 9ஆம் வகுப்போடு படிப்பை நிறுத்தி கொண்டு திருவான்மையூரில் ஒரு பட்டறையில் காயில் சுற்றினார். 2 வருடம் கழித்து திருப்பதிக்கு போய் மெட்ரிக் எழுதினார். மெட்ரிக் முடித்த பின்பு பர்சனல் செக்ரட்டரி கோர்ஸில் சேர்ந்தார். காயில் சுற்றுகிற வேலை டைப் அடிக்கின்ற வேலையாக மாறியது. 6 வருடத்தில் 10 கம்பெனி மாறினான். என்ன அருணா இது, தடால் என்று வேலையை விட்டு விடுகிறாய் என்ற கேள்விக்கு, வேலையில் தொடர்ந்தால் 25 ரூபாய் இன்கிரிமெண்ட், வேலை மாறினால் 50 ரூபாய் சம்பளம் அதிகம், எது தேவலை என்று எதிர்கேள்வி வீசினார். வாழ்க்கை எப்போதும் வெயில் காலமாகவே போய்விடுவதில்லை. வசந்தங்களும் வருவது உண்டு. அருணாவின் வசந்தத்திற்கு ஜெயச்சந்திரன் என்று பெயர். வேலை, சம்பாத்தியம், குடும்பம் என்று ஆண் பிள்ளையாய் போல் ஓடிக்கொண்டிருந்தவனை பெண்ணாக்கி நாண செய்தவன் அவன். தன்னுடைய பெயருக்கு கடிதம் வந்திருப்பதை எண்ணி வியந்து கொண்டே கவரை உடைத்தவள் அது பிறந்தநாள் வாழ்த்து என்பதை அறிந்து கேலண்டரை நிமிர்ந்து பார்த்தாள். ஆமாம், அது அவள் பிறந்த தினம். பள்ளிக்கூட சர்டிபிகேட் படி 18 பிறந்த தினங்கள் வந்து போய்விட்டன. ஆனால் இதுவரை யாரும் மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே என்று கை குலுக்கியதே இல்லை. தீர்க்காயுசா இருமா என்று வாழ்த்து சொன்னதே இல்லை. கேக் வெட்டியதில்லை, பாயசம் குடித்ததில்லை, புதிது அணிந்ததில்லை, கோவிலில் அவள் பெயரில் அர்ச்சனை நடந்ததில்லை. 18 வருடங்களாக இல்லாமல் இன்று ரோஜா பூக்கள் சிரிக்கும் வெளிநாட்டு காடு. யார்? மனதை கேள்வி மொய்த்தது. யார் என்று அறிந்து கொள்ளாவிட்டால் தலை வெடித்து விடும் போல பரபரத்தது. கண்டுபிடிக்க முடியவில்லை. 1 வாரம் 10 நாள் என்று அநேகமாக மறந்துவிட்ட போது பக்கத்து சீட் ஜான்சி இதற்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை என்றபடி குப்பை தொட்டியில் வீசியதை பார்த்தான். ரோஜா பூக்கள் சிரிக்கும் வெளிநாட்டு பிறந்த நாள் கார்டு. என்ன ஜான்சி என்று கேட்டாள்.
இந்த ஆஃபீஸில் கிளர்க்கு ஒன்று இருக்குது, யாருக்கு பிறந்த நாள்னாலும் வாழ்த்து ஒன்று அனுப்பிச்சிடும் என்று அவள் சொன்னாள். யார் அந்த கிளர்க் என்று யோசித்தேன். ஜெயச்சந்திரன் ஒன்று வருமே, பார்த்ததில்லையா? ஒசரமா கிழவ மாதிரி ஃபுல்லாம் ஷர்ட் போட்டுக்கிட்டு என்றான். ஃபுல்லாம் ஷர்ட் போட்ட கிறுக்கனை பார்க்க ஆவல் இழுத்தது. தண்ணீர் குடிக்க போவது போல எழுந்தரித்து போனான். தேங்க்ஸ் என்ற குரலுக்கே அவன் திடுக்கிட்டான். எதுக்குங்க என்று கேட்டான். ரோஜா பூக்களுக்கு என்று சொன்னான். பெண் பிள்ளை போல அவன் நாணிக்கொண்டான். பர்த்டேயை எப்படி கண்டுபிடிச்சிங்க என்று அவள் கேட்க, பர்சனல் டிபார்ட்மெண்ட்டில் வேலையில் இருந்துக்கிட்டு இதை கூட கண்டுபிடிக்க முடியலனா எப்படி என்றான். இப்படி எல்லோருக்கும் அனுப்புவீங்களா என்று அவள் கேட்க, எனக்கு 22 வயசாச்சு, இன்னைக்கு வரைக்கும் ஒரு பர்த்டே கார்டு கூட வந்ததில்லைன்னு அழுவானேன். நாம தான் 4 பேருக்கு அனுப்புவோமேன்னு ஆரம்பித்தேன் இதை என்றான். அருணாவிற்கு சுரீர் என்று, நமக்கும் தான் இத்தனை நாள் வாழ்த்து வந்ததில்லை, ஆனால் நாம் வாழ்த்து அனுப்பி வைப்போம் என்று ஏன் தோன்றவில்லை? சட்டென்று ஜெயச்சந்திரன் மீது மலை போல மதிப்பு ஏற்பட்டது. நீங்கள் விர்கோவா சாஜிஸ்டேசியஸா? அவ்வளவு சுலபமாக பர்த்டேயை தெரிஞ்சுக்கலாம்னு பார்க்காதீங்க. வாழ்த்து சொல்கிற சந்தோஷம் போதுங்க எனக்கு. முதன் முறையாக அந்த வருடம் அவன் பிறந்த நாளுக்கு ஒரு வாழ்த்து வந்தது. இது வெறும் அட்மிரேஷனா, இல்லை காதல் என்று எடுத்துக்கொள்வதா என்று நான் கேட்டபோது அருணா சிரித்து முகம் சிவந்தாள். இத்தனை நாள் பொதி சுமந்த தோளுக்கு இப்போது மாலை விழுந்ததே என்று என் மனசு சிரித்தது. அதற்கப்புறம் அருணாவிற்கு என்னை பார்க்க அவகாசம் இல்லை. அவ்வப்போது போனில் பேசினாள். ஒரு நாள் ஜெயச்சந்திரனை கூட்டி வந்து அறிமுகம் செய்து வை என சொன்னேன். ஆகட்டும் ஆகட்டும் என்று சொல்லி நாட்கள் பறந்தன. நாட்கள் அல்ல, வருடங்கள், 2 வருடங்கள். அருணாவின் முகமே அவன் மனத்தை காட்டி கொடுத்தது. தொட்டால் ஒடிந்து விடுவது போல நொய்ந்து போன மனம். என்ன அருணா, வழி தெரிந்ததா என்று கேட்டேன். என்னோட எல்லா வழிகளுமே சுவரில் முடிகிறது மாமா என்று அவள் சொன்னாள். என்னம்மா, என்ன ஆச்சு என்று கேட்டேன். அவர் நல்லவர் தான், ரொம்ப ரொம்ப நல்லவர், எல்லோருக்கும் நல்லவர். அதனால்தான் அவங்க அம்மா கிழிச்சு கோட்டை தாண்ட முடியல என்றான். சொல்லும் போதே அருணா உடைந்தாள். கையை பிடித்து கொண்டு குலுங்கி குலுங்கி அழுதாள். 10 வருடங்களாக எதற்கும் அழுதிராத அருணா விசும்பி அழுதாள். பாலம் பாலமாக எத்தனையோ பாறைகளை சுமந்து கொண்டு தீரத்துடன் முன்னேறிய பெண் ஒரு மணலிறகின் கனம் தாங்க மாட்டாமல் முறிந்து விழுந்ததை பார்த்து வார்த்தைகள் அற்று ஸ்தம்பித்து போய்விட்டன என்றான்.